ராத்திரி மணி 12 ஆச்சு. பெட்ரூம்ல இருந்த பிரசாத்துக்கு தாகம் வந்ததால கிச்சனுக்கு வந்தாரு. தூங்காம இன்னும் ஹால்ல உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மாமியார் மருமக அனாமிகா சாரதா. அவங்க கிட்ட வந்தாரு பிரசாத். சாரதா, இன்னும் தூங்கலையா? மணி 12 ஆகுது, இன்னும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலங்க. ஏமா அனாமிகா, உனக்கு கூட தூக்கம் வரலையா? வருதுதான் மாமா, ஆனா அத்தை மட்டும் தனியா ஹால்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ உன் அத்தைய நினைச்சு கவலைப்படாத. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளார ஒரு புலி வந்ததுன்னா உன் மாமியார பார்த்ததும் அது அலறி அடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளேயே ஓடி போயிடும். ஒருவேளை பேய் வந்தா அது கூட உன் அத்தைய பார்த்து ஓடிடும். எதுக்கு மாமா? பெரிய பேய பார்த்து என்னைக்காவது சின்ன பேய் தைரியமா இருந்திருக்கா? அப்படின்னு சாரதாவை பார்த்து சிரிச்சாரு பிரசாத். சாரதா அவரை முறைச்சாங்க. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிட்டாரு. அத்தை, மாமா போயிட்டாரு. டைம் கூட 12 ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இன்னும் தாமதம்? வா, நம்ம வேஷத்தை மாத்திக்கலாம். மாமியாரும் மருமகளும் கிச்சனுக்குள்ள போனாங்க. ஹால்ல டிவி ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துல மாமியாரும் மருமகளும் திருடங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாங்க. தோல்ல 2 பைய எடுத்துக்கிட்டு திருடுறதுக்காக சாரதாவும் அனாமிகாவும் ஹாலுக்கு வந்தாங்க. டிவிய ஆஃப் பண்ணிட்டு வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. யாராவது தம்மா பாக்குறாங்களான்னு சுத்தி பாத்துக்கிட்டே அப்படியே நடந்து போய் ஊருக்கு மத்தியில இருந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. மருமகளே, நம்ம பிளான் போட்ட மாதிரி நீ அந்த வனஜா வீட்டுக்கு போ. நானு உமாதேவி இருக்காளே, அவ வீட்டுக்கு போறேன். சரிங்க அத்தை, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இங்கேயே சந்திக்கலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில போனாங்க. ஊருக்குள்ள நாய்ங்கெல்லாம் கொலைச்சாலும் கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு துணை பஞ்சாயத்து தலைவர் உமாதேவி காம்பவுண்ட்ல இருந்து ஒரு மூட்டைய தூக்கி போட்டாங்க சாரதா. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு காம்பவுண்ட் ஏறி வெளியே குதிச்சாங்க. மூட்டைய தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தாங்க. மருமக வேலை எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்படின்னு மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அதே சமயத்துல மருமக கூட சத்தமே போடாம முகமுடி போட்டுக்கிட்டு கையில ஒரு சின்ன மூட்டையை எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தா. மாமியார் மருமக 2 பேரும் சந்திச்சாங்க. என்னடி இது, பஞ்சாயத்து தலைவர் வீடு, அங்க இவ்ளோதானா தங்க நகை பணம் இருந்தது? ஆமா அத்தை, நம்மள மாதிரி திருடங்க வர போறாங்கன்ற பயத்துல எல்லாத்தையும் பேங்க்ல வச்சுட்டாங்க. அந்த உமாதேவி வீடே மேல் போல இருக்கே. வீட்டுக்கு போலாம் வாங்க அத்தை. இது போதாது மருமகளே, இன்னொரு வீட்டை பதம் பார்த்துட்டு வருவோம். எந்த வீட்டை பதம் பார்க்கலான்றதையும் நீங்களே சொல்லுங்க அத்தை. நம்ம அப்படியே நடந்து போவோம். அப்படி நடந்து போகும்போது இந்த கடைசியா ஒரு வீடு இருக்குது பாரு, அது நல்லா இருக்கும்னு தோணுது. அங்க பணம் இருக்கும்னு தோணுது. அப்புறம் எதுக்கு அத்தை தாமதம்? உடனே வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பெரிய மூட்டைய சாரதா தன்னோட தலையில வச்சுக்கிட்டாங்க. அனாமிகா சின்ன மூட்டைய கையில எடுத்துக்கிட்டு வந்தா. இப்படி மாமியார் மருமக நடந்து அவங்க பிளான் பண்ண வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கதவு திறந்து இருந்துச்சு. வீட்டு கிட்ட வந்து பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. இதுதான் நல்ல சமயம்னு மாமியாரும் மருமகளும் உள்ள போனாங்க. அதுதான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. உள்ள போன மாமியார் மருமகளுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல. அது காவேரி அப்படிங்கறவங்களோட ஒரு வீடு. இங்க ஒண்ணும் இல்ல, வெளியே போகலான்னு நினைக்கும் போது காவேரி, அவங்களோட 2 குழந்தைங்க, புருஷன் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்தாரு. வீட்ல இருந்த திருடர்களை பார்த்தாங்க. 2 பேருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அனாமிகா அத்தையோட காதுல வந்து சொன்னா, அத்தை, இப்ப இவங்க மட்டும் கத்துனாங்கன்னு வைங்க, ஊரு முழுக்க எந்திரிச்சு நம்மள பாறையில துணிய துவைக்கிற மாதிரி துவைச்சிருவாங்க அத்தை. நீ எதுவும் பேசாதடி மருமகளே, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்கள பார்த்தாங்க. உங்களை பார்த்தா திருடுறதுக்காக வந்த மாதிரி தெரியுது. நாங்க ரொம்ப ஏழைங்கம்மா. வர்ற கூலி கூட வாழறதுக்கு கூட பத்தல. தற்கொலை பண்ணி சாகலான்னு பக்கத்துல இருக்க வயலுக்கு போனோம். ஆனா அந்த இடத்துல குழந்தைங்கள கொல்ல எனக்கு மனசு வரல. அத கேட்ட உடனே மாமியார் மருமக கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. உங்களை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமகளுக்கு கையில பணத்தோட வெளியே போக மனசு வரல. பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முழுசா விடிஞ்சிருச்சு. டைம் காலையில 8 மணி ஆச்சு. அப்பாவும் புள்ளையும் மாமியார் மருமகளை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க எங்க தேடியும் காணோம். அதனால அப்பாவும் புள்ளையும் சோகமா வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா, இவங்க எங்க போயிருப்பாங்கப்பா?
என்னவோப்பா, ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை 2 பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஐயோ அப்பா, ஜோக் அடிக்கிறீங்களா? காலையிலேயே நம்மள ஏன் எழுப்பணும்னு அவங்க வயலுக்கு போயிருப்பாங்க. நான் போய் வயல்ல பாத்துட்டு வரேன். இருடா, நானும் உன்னோட வரேன். வேண்டாப்பா, வீட்லயே இருங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் இங்க வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் திரும்ப வீட்டுக்கு வரேன். சரிப்பா, ஜாக்கிரதையா போ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தான். சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த பிரசாத் திரும்ப திரும்ப வாசப்படியே பார்த்தாரு. வயல்வெளிக்கு போன ரமேஷுக்கு இந்த மாமியார் மருமகளோட ஜாடையே தெரியல. கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிச்சான். வீட்ல இருந்த பிரசாதோ, கடவுளே, இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல காவேரி வீட்ல அனாமிகா சாரதா 2 பேரும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காவேரி, நாங்க போயிட்டு வரோமா? ரொம்ப சந்தோஷம் சாரதா அம்மா. உங்கள மாதிரி நல்ல திருடங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ராத்திரி நீங்க என் வீட்டுக்கு திருட வந்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் தான் உங்களை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரிம்மா காவேரி, நல்லதே நடந்துச்சு இல்லையா? அது போதும் எங்களுக்கு. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். சரிங்க சாரதாம்மா, ஜாக்கிரதையா போங்க. ஏதாவது வேணும்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன். இப்ப வரைக்கும் புண்ணிய தம்பதின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ஆனா நல்ல திருடங்களா இருக்க உங்க 2 பேரையும் பாக்கும்போது எனக்கு உங்களை புண்ணிய மாமியார் மருமகன்னு சொல்லணும்னு தோணுது. குழந்தைங்க ஜாக்கிரதை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நடந்து போனாங்க. வீட்ல இருந்த அப்பாவும் புள்ளையும் காணோன்னு நம்மள எங்கெங்கெல்லாம் தேடுறாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. வீட்டுக்கு வந்ததும் பிரசாத் ரமேஷ்க்கு போன் பண்ணாரு. 2 பேரும் வந்த விஷயத்த சொன்னாரு. ரமேஷ் கூட வீட்டுக்கு வந்துட்டான். மாமியாரும் மருமகளும் ஏதோ கட்டுக்கதை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்படி இந்த மாமியார் மருமகளோட கொள்ளையால ஒரு ஏழை குடும்பம் அவங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தது.